الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு ஆபத்துகள், பாதிப்புகள் போன்ற பல்வேறு இழப்புகளுக்கு மனிதன் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று சில பாதிப்புகள், அந்த பாதிப்புகளோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மனித சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னிடத்தில் எல்லா விதமான செல்வ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட வசதி படைத்த அந்த மனிதனுக்கும் பல்வேறு சிரமங்களோடு தான் இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்துகின்றான். வாழ்க்கையில எந்த விதமான குறைவும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இறைவன் ஏதாவது ஒரு புறத்திலே அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை, மனக்கவலையை, நோயை, இப்படி ஏதாவது ஒரு குறையோடு தான் இந்த உலகத்திலே மனித சமூகம் வாழக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் மனிதர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு எவ்வாறு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சோதனை என்று இதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் முல்கிலே சொல்லி காமிக்கிறான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன்தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் செயல்களால் யார் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த இரண்டையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ மனிதன் என்று சொன்னாலே அவனுக்கு சோதனைகள் வரும், அவனுக்கு கஷ்டங்கள் வரும், அவனுக்கு பல இழப்புகள் நேரிடும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பித்து, அந்த சோதனையிலும் கஷ்டத்திலும் எவர்கள் தங்களுடைய செயல்களை அலங்கரித்துக் கொள்கிறார்களோ, அழகாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸப்பு மின்ஹு, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையில் நல்லதை நாடி வருகிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது, அதையே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்
அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசம் நம் மீது பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லி காமிக்கிறான். பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் உடனடியாக மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால் அவன் பதறி விடுகின்றான். அது பொருளாதார கஷ்டங்களோ அல்லது நோய் போன்ற கஷ்டங்களோ அல்லது குடும்ப பிரச்சனைகளோ, இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அவன் பதற ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் மஆரிஜிலே சொல்லி காமிக்கிறான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், இந்த மனிதன் உலகத்திலே பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய படைப்பு பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது அவனுக்கு நடந்து விட்டது என்று சொன்னால், தீங்கு நடந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக அவன் பதறி விடுகிறான். இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் எப்படி தாங்கிக் கொள்வது, இவ்வளவு பெரிய சிரமத்தை நாம் எப்படி இதை எதிர்நோக்குவது என்று மனிதன் பதற ஆரம்பித்து விடுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது நன்மை கிடைத்து விட்டது என்று சொன்னால், நல்ல விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அடைந்திருக்கிறான் என்று சொன்னால் பிறருக்கு கொடுக்காமல், பிறர் அதை அடைந்து விடாமல் அவன் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதிலிருந்து யார் விதிவிலக்கானவர்கள்? இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், எவர்கள் தங்களுடைய தொழுகையை முறையாக தொடர்ந்து சரியான முறையிலே நிறைவேற்றி வருகிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப மனிதனுடைய இயற்கை, அவனுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அவனிடத்திலே ஒரு விதமான பதட்டமும் கவலையும் கஷ்டமும் ஏற்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப இப்படி கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை எடுத்துக்கொண்டால் சிறியதிலிருந்து பெரிய கஷ்டங்கள் வரை இருக்கிறது. அவனுடைய சோதனைகளை பார்த்தால் பல சோதனைகள் இருக்கிறது. உலகத்திலே கஷ்டம் இல்லாமல் யாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அது டாடா பிர்லாக்களாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, அம்பானிகளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த செல்வந்தரை கோடீஸ்வரர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் சில கஷ்டத்தை கொடுத்திருப்பான். ஒருவேளை உணவை சரியான முறையிலே உண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி இருப்பான். ஒரு நேரத்திலே போடக்கூடிய அந்த டேப்லெட்டை, மருந்தை உட்கொள்ளாவிட்டால் என்னென்ன நோய்கள் வந்துவிடும் எச்சரிக்கை செய்திருப்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. அப்ப இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுல சொல்லி காமிக்கிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவர்கள் நல்லடியார்கள் அவருடைய வாழ்க்கையில இதே போல ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். எதற்காக வேண்டி? இன்னைக்கு உலகத்துல இந்த வார்த்தை எதற்காக வச்சிருக்கிறோம்? மரண செய்தியை கேட்டால் மாத்திரம்தான் சொல்ல வேண்டும். மரணத்திற்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை. பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில உயிரோடு இருக்கின்ற போது அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியா நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், முசீபா, அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது, கஷ்டம் ஏற்பட்டது என்று சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறோம், நாங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கமே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்களே, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்ம வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லா அருளும் இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் உடனடியாக என்ன ஞாபகம் வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் மனிதர்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இந்த கஷ்டங்களுக்கு எப்படியெல்லாம் ஆறுதல் சொல்வது, பாதிக்கப்படக்கூடியவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி அதிலே நாம் நன்மையை தேடிக் கொள்வது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சில கட்டங்களிலே அல்லாஹ்வே ஆறுதல் சொல்கிறான். யாருக்கு? தன்னுடைய இறை தூதருக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு, ஒரு சாதாரண மனிதனாக தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எல்லா சோதனைக்கும் ஆட்படுத்தப்பட்டார், எல்லா பாதிப்புக்கும் உள்ளானாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வே என்ன செய்யறான்? ஆறுதல் சொல்கிறான். சூரத்துல் ஹிஜ்ர் நாம பார்க்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்,
வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, அந்த மக்கள், உங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கின்றார்கள், அப்படி அவர்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் அப்படியே நெருக்கடிக்கு ஆளாவதை நாம் அறிகின்றோம். அல்லாஹ் சொல்றான். கஷ்டம் வருகின்ற போது என்ன செய்யறதில்லை, சரியாக சாப்பிடுவதற்கு மனம் வருவதில்லை, நிம்மதியாக தூக்கம் வருவதில்லை, நிம்மதியாக மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதியை பார்க்க முடியல. அவனுக்கு என்று ஒரு கஷ்டமும் கவலையும் வந்து அதனால் பல பாதிப்புகளுக்கு மனிதன் ஆளாகிறான். அப்ப அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் சொல்றதுனால உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு நெருக்கடியாகிறது என்பதை நாம் அறிவோம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொன்னார்கள், ஷாயிர், இவர் ஒரு கவிஞர், அதனால தான் இந்த குர்ஆனை நமக்கு வந்து சொல்கிறார் என்று சொன்னார்கள். அதே போல சொன்னார்கள், காஹின், இவர் ஒரு சூனியக்காரர், மக்களுக்கெல்லாம் சூனியம் வைத்து விட்டதால் மக்கள் இவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதே போல சொன்னார்கள், மஜ்னூன் என்று சொன்னார்கள், பைத்தியம், இவர் பைத்தியத்தினால் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உளறிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் என்ன செய்தாங்க, எந்த அளவுக்கு வசைபாட முடியுமோ அந்த அளவுக்கு வசைபாடினார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கேவலமாக, இழிவாக, மட்டமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க. அப்ப அல்லாஹ் அதற்கு எப்படி ஆறுதல் சொல்கிறான், ஒரு மனிதன் என்று இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய உள்ளங்கள் அவர்கள் பேசக்கூடிய பேச்சினால் எப்படி கஷ்டப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக துதியுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்களே ஒருவராக மாறிவிடுங்கள். வஅபுத ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை அல்லாஹ்வை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அங்கே ஆறுதல் சொல்கிறான். அதே போல இன்னொரு வசனத்துல சூரத் நம்லிலே பார்க்கிறோம், வலா தஹ்ஸன் அலைஹிம் வலா தகுன் ஃபீ தைக மிம்மா யம்குரூன், நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவர்கள் என்னென்ன சூழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு எதிராக செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக செய்கின்றார்களோ, அதனால நீங்க என்ன செய்ய வேணாம், நீங்க கஷ்டப்படாதீங்க, மன நெருக்கடிக்கு நீங்க ஆளாகாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான் என்பதை நான் பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம என்ன புரிகிறோம் என்று சொன்னால், மனிதன் என்று வந்தால் அவனுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது நாம் கொடுத்து உதவுகிறோமோ இல்லையோ, அவனுடைய பாதிப்புக்கு 4 வார்த்தைகள், 4 நல்ல வார்த்தைகள், 4 ஆறுதலான வார்த்தைகள் சொல்கின்ற போது அவன் என்ன செய்யறான், அந்த கஷ்டங்கள் இருந்து கொஞ்சம் மீண்டு வர்றான். 4 நல்ல வார்த்தைகள் சொல்கின்ற பொழுது அவனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும், எவ்வளவோ கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த கஷ்டத்துல 4 நல்ல வார்த்தைகள் நாம் சொல்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு, ஒரு மாற்றம் வருகிறது, அவனுடைய கவலையில கொஞ்சம் அது குறையுது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய தூதருக்கே என்ன செய்தான், ஆறுதல் சொன்னான் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பாதிப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது சில கட்டங்களில் நாம் அல்லாஹ்வுடைய சோதனையை மேற்கொண்டு நமக்கு நாமே ஆறுதலை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏன்னா கஷ்டம் வருகின்ற பொழுது என்ன செய்கிறோம், சில நேரத்தில் என்ன செய்யறோம், தவறுகளை செய்து விடுகிறோம், மார்க்க வரம்புகளை மீறி விடுகிறோம். எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது. கஷ்டம் என்று வருகின்ற பொழுது அந்த கஷ்டத்தை தாண்டி என்னென்ன, அந்த கஷ்டத்துக்கு மேல என்னென்ன கஷ்டம் வருமோ அதெல்லாம் மனுஷன் செய்திடறான். பார்க்கிறோமா இல்லையா, அன்னைக்கு கடன் வாங்குகிறான், அந்த கடனை கட்ட முடியவில்லை என்று சொன்னால், அதை அடைக்க முடியவில்லை என்று சொன்னால், இறுதி கட்டமாக என்ன செய்கிறான், தன் உயிரையே மாற்றிக் கொள்கிறான். காரணம் என்ன, நெருக்கடி, அவனுக்கு நெருக்கடி, கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்க 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 கடைசியாக என்ன நடந்துறான், முடிவு பண்ணிடுறான், இந்த உலகத்துல வாழ்றதுனா இனி முடியாது, ஒட்டுமொத்தமாக என்ன செய்யணும், தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான் என்று குடும்பத்தோடு தற்கொலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு தற்கொலை, கொலைகளும் தற்கொலையும் போச்சு என்று சொன்னால், சமீபத்தில் பத்திரிகையில பார்க்கிறோம், ஒரு கணவன் ஒரு மனைவியை கண்டிக்கிறார். செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. கணவன் மனைவியை கண்டிக்கிறார், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அவருக்கு உரிமை இருக்குது, கண்டிக்க வேண்டியதான். ஆனா எப்படி கண்டிக்கணும், எங்கே கண்டிக்க வேண்டும், கண்டிக்கக்கூடிய முறைகள் என்ன, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க, விமான நிலையத்தில் அவரை என்ன செய்யறார், மனைவியை கண்ட விதமாக பேசுகிறார், அசிங்கப்படுத்துகிறார், 4 மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார், திட்டுகிறார். மனைவி என்ன செய்யறார், குடும்பத்தோடு வீட்டுக்கு வருகிறாள், கணவனும் வருகிறாள், உறவுகள் எல்லாம் வந்து மாமனாரும் மாமியார் எல்லாம் வந்து தங்கிட்டாங்க. காலையில பார்த்தா பச்சிலம் குழந்தைய ஆளக்காணும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய ஆளக்காணும். விசாரித்து பார்த்தால் பெத்த தாயே தன்னுடைய குழந்தையை என்ன செய்தா, ஆளை கொண்டு தூக்கி போட்டான். என்ன காரணம், பெத்த தாயே தன்னுடைய குழந்தையை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவள் தூண்டப்பட்டிருக்கிறாள், நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் அப்படி என்ன நடந்துச்சு என்று காவல்துறை விசாரிக்கின்ற போதுதான் தெரிகிறது, என்னுடைய கணவன்
என்னை கேவலப்படுத்தி விட்டான். பிறருக்கு மத்தியிலே மக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையிலே வைத்து என்னை கேவலப்படுத்தி விட்டான். என்னால் அந்த அவமானத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் எடுத்த முடிவு என்னுடைய கணவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பெற்ற குழந்தையே என்ன செய்தேன், கொலை செய்து விட்டேன் என்று பேட்டி கொடுக்கிறேன். என்ன நடக்குது உலகத்துல? அப்ப பாதிக்கப்படுகின்ற பொழுது மனிதன் எதையும் செய்ய ஆரம்பித்து விடுவான். எப்படி என்ன செய்வான்? மோசமான செயலை கூட என்ன செய்வான், செய்து விடுவான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாதிப்பு வருகின்ற பொழுது அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். அந்த கஷ்டங்களிலிருந்து நம்முடைய மனதை தேட்ட வேண்டும் என்று சொன்னால் நாமவே நமக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டும். யாருடைய வரலாறு இதற்கு அத்தாட்சி என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும். அழகான ஒரு ஆணழகனை போல், இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆணழகன் அல்ல, உண்மையிலேயே ஒரு ஆணழகன் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த அளவுக்கு அவரை பார்ப்பதற்கு கண் கொண்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிக அழகாக அழகு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் இந்த வசனத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது அதுல ஒரு செய்தியை சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் ஆண்மகன் என்று சொன்னால், அழகு மிக்கவர் என்று சொன்னால், அவரை பார்த்து பெண்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்வார்கள். காரணம் என்ன? யூசுஃபை பார்த்தால் யூசுஃபுடைய கவர்ச்சியில் நாம் மயங்கி விடுவோமோ என்று யூசுஃபை பார்த்து தங்களுடைய கண்களை மூடிக்கொள்வார்கள் என்று வரலாற்றில் எழுதுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஆண்மகன். இன்னைக்கு இருக்கிறவங்களாம் வந்து ஆம்ஸ் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும் சொல்லி அறகுறையா போட்டுட்டு ஆண்மகன் என்று சொல்றாங்களே, அந்த ஆண்மகன் அல்ல. உண்மையாகவே அவருடைய அழகில மயங்கக்கூடிய அளவுக்கு வரலாறு சொல்கிறதா இல்லையா? விரலை பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கத்திய கையை விரல்களை அறுத்தார்களே, வரலாறு சொல்கிறதா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு மகனை பெற்றார்கள். அவளோடு இன்னும் சில சகோதரர்களை பெற்றார்கள். அந்த சகோதரனை கொண்டு என்ன செய்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றுல கொண்டு போட்டாங்க. அவர் கொண்டு போட்டோன்னு சொல்லி நினைச்சு நாடகம் ஆடினார்கள். இதெல்லாம் வரலாறு. சூரத்து யூசுப்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாறு. அடுத்து என்ன நடக்குது? அந்த நாட்டுக்கு போறாங்க. அந்த நாட்டில போய் தானியத்தை வாங்கிட்டு வர சொல்றாங்க. அங்கேயும் போய் என்ன செய்றாங்க, ஒரு நாடகம் நடக்குது. ஒரு சகோதரர் திட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது ஒரு நீண்ட வரலாறு யூசுப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வருது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது நாம பார்த்திரணும். என்னுடைய தப்பி போன மகன், என்னை விட்டு மறைந்திருக்கக்கூடிய மகன் என்னை ஒரு நாள் வந்து அடைய வேண்டும், அவனை நான் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, وقال يا اسفا على يوسف وبيضت عيناه من الحزن وهو قديم. அவர்கள் யூசுஃபை நினைத்து அழுது 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 அவருடைய கண்களும் வெண்மையாக ஆகிவிட்டது. சுலபமா இல்லையா? கண்களில் தண்ணீர் இருந்தால், கண்ணீர் இருந்தால், நீர் இருந்தாதானே கண்ணீர் வருவதற்கு. அழுது அழுது தன்னுடைய மகனை நினைத்து காணாம போயிட்டாரே, அழகான மகன், பாசத்துக்குரிய மகன், அவர் காணாமல் போய்விட்டாரே என்று அவரை நினைத்து 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 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுது கண்களும் வெண்மையாக ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் சகோதரர் மற்றவர்கள் சொல்றாங்க, قالوا تالله تفتأ تذكر يوسف حتى تكون حرما او تكون من الهالكين. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய அருமை மகனை நினைத்து நீங்கள் அழுகின்றீர்களே, அழுது 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 நீங்கள் இந்த அளவுக்கு நெருக்கடிக்கெல்லாம் ஆளாகி உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போலும். இதனால் நினைத்து நினைத்து உங்களுடைய மகனை நினைத்து எப்படி இருந்த யாக்கூப் இப்படி இளைத்து போய் விட்டீர்களே என்றெல்லாம் மற்றவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு பெரிய நெருக்கடி இது பட்டவனுக்கு தான் தெரியும். நீ பாக்குறமா இல்லையா? குழந்தைகள் என்ன செய்யறான், கடத்தி கொண்டு போயிறாங்க. கொண்டு போனால் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு குழந்தையை கடத்தி விட்டார்கள் நியூஸ் தான் தெரியும். பெற்றவர்களுக்கு தெரியும், என் பிள்ளையை நான் காணாம ஆகிட்டேன், என்னைக்கு கிடைப்பான், என் பிள்ளையுடைய நிலைமை என்ன என்பது திரும்பி மீண்டு வருகின்ற வரை அவருடைய துக்கம் அவர்களுக்கு தான் தெரியும், பெற்றவர்களுக்கு தான் தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல நாட்களாக அழுது 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 கடைசி அவங்களுடைய கஷ்டத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. தனக்குத்தானே அல்லாஹ்விடத்தில் சொல்லி ஆத்திக் கொண்டார்கள், தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டார்கள். சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸீ வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையும் ரப்புல் ஆலமீன் இடத்தில் நான் வைக்கிறேன். மனிதர்கிட்ட சொல்லியதான் நடக்குமா? மனிதர்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்கிறத பின்னாடி பார்க்கணும். சொல்லலாம். ஆனா என்ன செய்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து தன்னை மீட்டெடுப்பதற்காக வேண்டி, அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் தன்னை விடுபட வைப்பதற்காக வேண்டி என்னுடைய கஷ்டத்தை நான் என்னுடைய ரப்பிடத்திலே நான் முறையிடுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப சில நேரங்களில் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நம்முடைய பாதிப்பிலிருந்து நாம் என்ன செய்யணும், நமக்கு நாமே